வாரினியா 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 சேதுபதி வெட்டெடுத்த சேதுபதி தேவர் வெட்ட சேதுபதி தேவர் வெட்ட செல்ல மகன் வெள்ளச்சா வாரணையா 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 வாரணியா 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 ஆட்டத்தில சிறந்தவனா ஆட்டத்தில சிறந்தவனா வேட்டையிலே வீரவனா தெங்கத்தி கண்டவன் வெள்ளச்சா வாரணியா 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 வாசலிலே காட்சியருவா வெள்ளக்கூரிலே ஏறி வருவா வாசலிலே காட்சியருவா வெள்ளக்கூரிலே ஏறி வருவா
பிரசாத் ஆர்மி அண்ணா அவர்கள் எனக்காக அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துள்ள அண்ணா அவர்களுக்கு எங்களது கலைக்குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கப்பட இருந்தட்டால் ஆமா இந்த அகில உலகை கட்டி காக்கும் பரம்பரை ஆயிரக்கண்ணுடைய அந்த வீரமகாலி துணை என்று மனைவி விட்டதுக்கு பிறகு போயிருவோம். ஆமா பொன்னதேவி அம்மா பெரியோர்களே, மரியாதைக்குரிய இடதபை தாய்மார்களே, அம்மா விழா கமிட்டியார் அவர்களே, கடமை கண்ணியம் சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களே மற்றும் ஊர் முக்கியஸ்தார் அவர்களே, உங்கள் சார்பாகவும் எங்களது நாடக கலை குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமாக நன்றிகளது வணக்கப்படுகிறதாலும்
அருமையான ஒளிபெருக்கி கண்டிப்பா கணேசா அடியோஸ் அந்த உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் ஆப்பரேட்டர்கள் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கப்பட இருந்திருந்தாலும் கருக்கடை கருவாயன் அண்ணா அவர்கள் இசைக்குழுக்காக 50 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றிகள் வணக்கப்பட இருந்திருந்தாலும் ஆமா அருமையான பக்கம் மேடம் ஆமாங்க அப்படியெல்லாம் இருந்தாலும் 30 கோடி தீபர்களுக்கும் சரி 48,000 சினிமாக்களுக்கு முந்தி பிறந்த தொந்தி கிளப்பிய மொத்த கடவுள் கண்டிப்பா கட்டியப்பட்ட விநாயக பெருமான வணங்கி விட்டு அதுக்கு பிறகு நம்ம கதைக்குள்ள போயிருவோம். கண்டிப்பா போவோம். முந்தி விநாயகரே கோடி தேவர்களே ஆ
மழை பெஞ்சிருக்க கொஞ்சம் மாதிரி இருக்கு. ஆமாங்க அண்ணா அண்ணா அருமையான பக்கம் வேணாம். அம்மா இருந்தாலும் எத்தனை தேவனை விட வளர்க்கலாம். அம்மா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் முதல் காரணம் இருந்தது தாய் தந்தை. தாய் தந்தை. அம்மா அப்படியாப்பட்ட வேலையிலே என்னைக்கு இருந்தாலும் தாயை பத்தி பாருங்க. அம்மா பெத்த தகப்பனை பத்தி ஏதாச்சும் ஒரு 2 வரி யாராச்சும் படி இருக்கிறோமா? இல்லைங்க. அதனால தகப்பனுக்கு முதல் வணக்கம். அதுக்கு பிறகு நம்ம கதைக்கு போயிடுவோம். கண்டிப்பா. ஹலோ ஹலோ ரெண்டு கட்டவே கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மரகட்டையில வேக போற அப்பா நீ போற போகும்போது என்ன கொண்டு போற கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மரகட்டையில வேக போற அப்பா நீ போற போகும்போது என்ன கொண்டு போற கட்டி வச்சு நீ கட்டில தூங்க கட்டையில வேக போற அப்பா நீ போற போகும்போது நான் தூங்கி போறேன்.
மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானவள ஒத்தக்கிட அருகருக்கு சக்கமட்டி சரி சக்கமட்டிக்கு அருகருக்கு சிட்டாமட்டி என்பது எனது ஒரு ஆகும் சரி சிட்டாமட்டி பொருளை சேதுபதி தேவரக்கம் சரி சிம்பாய் அம்மாளுக்கும் ஒரு கல்லர்குடியிலே பிறந்து கல்லர்குடியில வளர்ந்து வந்த கல்லர் மகன் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பது எனது விரால் சரி இந்த வெள்ளச்சாமியோ 5 வயது அறியாத உலகத்தில் இருக்கும் பொழுது சரி என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவன் மாடுபடி ஆட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சியை பெற்றாலும் எங்கு சென்றாலும் சிறப்பாக ஆடக்கூடியவரையா தை மாதம் 3ஆம் தேதி என்றால் என்னுடைய சக்கமட்டைக்கு நேர் அருகிற்கு உறங்காமட்டையில மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம் அந்த மஞ்சு விரட்டுக்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பருமான முத்ரா சிறுவரும் மாடு பிடிக்க செல்வது வழக்கம் அப்படியெல்லாம் இருந்தாலும் கெட்டிக்காரனே நீங்க எல்லாம் பொழுது முடிஞ்சன எங்கே போவீங்க டீ கடைக்கு தானே போறது நீங்க எல்லாம் பொழுது முடிஞ்சன டீ கடைக்கு போவீங்க ஆமா ஆனா எங்க போய் பொழுது முடிஞ்சன எங்க தெரியுமாயா போவேன் எங்கயா எந்த இடத்துலடா கஞ்சா விற்கிறாங்க சரி எந்த கருவக்காட்டு தூர்வடா பட்ட சாரையை விற்கிறாங்க ஆமா இந்நேரமும் போதையில இருக்கக்கூடிய ஆளு யாருன்னு கேட்டா எங்க அப்பா ஒரு ஆளுதையா நல்ல மனுஷன் ஆகணும் ஆனா குடியாரனுக்கு பிறந்த பிள்ளை அப்புறம் என்ன சாமியாராக போவாரு குடிகாரனா தான் போக முடியும் எங்க அப்பனமே என்னை குடியார பெண் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா நல்ல மனுஷன் தண்ணி போடுறேன் பக்கத்துல நின்று கூட நான் பேச மாட்டேன் போதையில படத்து கடந்தா எங்கிட்டு போய் எழுந்திரிச்சு போய் பேசாது குடியாரன் செத்து போனாலும் கூட என் வீட்டுல உடம்பு நிக்க மாட்டேன் முடியாது புளியா மரத்து கடையில கிடக்கும் அதனால எந்நேரமும் போதையில இருக்கக்கூடிய ஆளு யாருன்னு கேட்ட எங்க அப்பா ஒரு ஆளுதையா சரி அன்றைய தினம் என்னுடைய வீட்டில எனக்காக பிறந்த நாள் விழா மிக கோலாகலமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது சரி ஆனா வீட்டுக்கு வந்த உடனே என்னுடைய தகப்பன என்னுடைய தாய் அடிச்சுட்டு உருள்றாங்க ஐயா நம்ம 3 ரோட்ல அங்க ஆமா ஊத்துக்குளி 3 ரோட்ல சக்கமட்டி இல்லையா சரி அடிச்சுட்டு உருள்றாங்க சரி அட உனக்கு அறிவு இருக்காடா மானகட்ட பயலடே வணக்கம்னே அதான பார்த்தேன் எங்க ஆத்தா கேட்கிறாங்க அப்பனே அட நீ சோத்தான் திங்கிறியா ஐயா உண்மையாலுமே இன்னைக்கு தோசை பரோட்டா இட்லி எல்லாமே சாப்பிட்டேன் சரி நீ சோத்தான் திங்கிறியா ஆமா இல்ல சோத்தை விட்டுட்டு பிறகு திங்கிறியா சரி நம்ம மகன் பிறந்த 5 வயது அறியாத புறத்துல இருக்கிறானே ஆமா நீ மாடு பிடிக்க போறேன்னு சொல்றியடா பாவி சண்டாளா சரி போற இடத்துல மாடு குட்டி செத்து போயிட்டீங்கன்னா செத்துட்டா பிள்ளை யார வளர்ப்பா ஆமா நமக்கு வெகு காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாம ஆமா 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறானே ஆமா அவனை நம்ம படிக்க வச்சு எப்படிப்பட்ட ஒரு கண்ணழகு பாக்கணும்னு உனக்கு மனசுல ஆசை இருந்தீங்கன்னா நீ மாடு பிடிக்க போவியாடா ஆமா அப்படின்னு இவ்வளவு சொல்லி தடுத்து பார்த்தா சரி குடியார மத்தி எப்படி இருக்க நீ என்னடி சொல்றது ஆமா அத நான் என்னடி கேட்கிறதுன்னு வீராப்பா பேசிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டாரு என்னுடைய தந்தையும் இவருடைய நண்பருமான முத்ரா சிறுவர் உறங்காம்பட்டி மஞ்சு விரட்டுக்கு புறப்பட்டாங்க சரி சென்ற இடத்திலேயே அந்த உறங்காம்பட்டி மஞ்சு விரட்டில சரி என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவன் ஆமா மாடு வெட்டி மாண்டம் எழுதி விட்டான் ஆமாங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது எங்க அப்பா இழந்து நேத்து காலையில கூட பார்த்தேன் நல்லா இருந்தாரு உங்க அப்பா இங்க பாத்தீங்க அது நம்ம ஊத்துக்குளி 3 ரோட்ல நல்லா தான் இருந்தாரு போயிட்டாரா விட்டுக்கிட்டாரா சரி ஆனா அவளை பெத்த தாயா இல்ல எங்க அப்பனுக்கு தான் நம்ம கட்டின பொண்டாட்டி வீட்டை விட்டு புருஷன் போறானே நல்லபடியா போயிட்டு வாங்க நிற சொம்புல தண்ணி கொடுத்து வழி அமைச்சு வைக்கிறவ பொண்டாட்டி ஆமாங்க நீ போற இடத்துல மாடு வெட்டி செத்து போயிருவேன்னு சொல்ற பொண்டாட்டியா ஏங்க உன் பொண்டாட்டி என்ன சோதனையோ என்ன வேதனையோ பொண்டாட்டிட்டே கல்யாணம் ஆகலையா சரி பையாசில வச்சிருக்கிற வந்துரு சரிங்க வந்துரு ஆனா அவளை கட்டின பொண்டாட்டியா இல்லைங்க எப்பவுமே கட்டின புருஷனே ஒரு இடத்துக்கு போகும்போது சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட நெருசம்பு தண்ணியை கொடுத்து போயிட்டு பத்திரமா வாங்க அப்பொழுது இருந்து வீட்டுக்கு வந்திருக்கு வழி அமைச்சு வைக்கிறவ பொண்டாட்டி சரியா ஆமாங்க இந்த அப்படி இழந்து விட்டேன் ஆனா என்னை வளர்ப்பதற்காக ஆமா என்னுடைய தாய் செம்பாகி வீடு விடா போய் பட்டு சொம்பு விளக்கி பண்ட பாத்திர கழுவி புள்ளி வைக்க ஒத்த புள்ளதானே இருக்கிறானே என்னை வளர்த்து வந்தா சரி ஆனா தங்கரசன்னே நம்ம சும்மா இருந்தாலும் சொல்லி சும்மா இருக்காது என்னை பிடிச்ச சொல்லி சும்மா விடுமாயா விடாதையா எந்த இடத்துக்கு போகாத மகனை சொல்றாள பெத்த தாயி அந்த இடத்துக்கு தான் நம்ம போவோம் அந்த இடத்துல தான் போய் முதல்ல நிற்பேன் ஆமா எந்த தப்ப பண்ணாத மகனை பெத்த தகப்பன் சொல்றாரோ அங்கேதான் போய் முதல்ல அங்க போய் நிற்போம் நம்ம
ஆமா. ஆனா எந்த ஒரு தாயை நினைக்கக்கூடியது ஒண்ணுனே என்ன? நம்ம மகளை படிக்க வைக்கணுமே. ஆமா. படிக்க வச்சு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ பிரதமராவோ மந்திரி எப்படியோ ஒரு ஆசை இருக்கு. ஏதோ ஒரு உத்தியோகத்துல இருந்தானா ஆமா மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு ஆமா என்னை கொண்டு போய் பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டாங்க. ஏன்னா உங்களை வா நான் எங்கடே பள்ளிக்கூடம் போனேன் பார்க்கும்போது தெரியுதியா. நான் பள்ளிக்கூடம் பக்கத்துல மலைக்கு கூட போய் விடுனாலும் நான் கிடையாது. அது என்னென்னமோ தொங்க எல்லாம் விட்டுருக்கு, கையில தோசை திருப்பு இந்த உலக்கே எல்லாம் வச்சிருக்கு. அதனால பள்ளிக்கூடத்தை நீங்க போயிருக்க மாட்டீங்க. உலக்குங்கிற ஆமா கையம்யா இது தானே நம்ம சாப்பிடுறாப்புல தோசை போட ஆம்லேட்டு ஆம்லேட் போட சொன்னோம். ஆம்லேட்டு ஆமா ஹோட்டல்ல புரோட்டா இப்படி இந்த மாதிரி கரண்டியில தான் திருப்பி திருப்பி போட்டாரு. அந்த யாவும் அது தோசை பிரட்டி. ஆமா தோசை அப்படி சரி மனசுல உள்ள ஆசையை வச்சுட்டு என்னை கொண்டு போய் நீங்க தாய் பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டா. சரி நான் எங்கிட்ட பள்ளிக்கூடம் போனேன். படிக்க முடியுமா? படிச்சிருக்குன்னா சில இடத்துக்கு வந்திருப்பேனா. அம்மா அதனால பாடகத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சரி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் சரி என்னுடைய சக்கம்பட்டிக்கு வெள்ளமிளகாடுன்னு ஒரு இடம். அந்த வெள்ளமிளகாட்டுக்கு சரி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு செல்வது வழக்கமையா. சரி ஆனா அந்த வெள்ளமிளகாட்டுல மலை உச்சியில சரி முந்தி புளிய மரம். அது என்னங்க ஒண்டி புளிய மரம்? ஒரே மரம். ஓ அந்த மரத்துல இந்த தண்ணி கொண்டு ஒப்பா ஒரு 2000 பேர் உள்ள போலாம். 2 பேர் தான் போக முடியும். அப்படியா? அந்த பொந்துக்குள்ள என்னுடைய காலக்கோடு கவதாரி கட்டு வெள்ளம்மலா ஒளிய வச்சுட்டு சரி வேட்டையாட நான் அசதியில கண்ணை சந்தப்படுத்திருந்தேன். ஆனா யாரும் இல்லாத நேரத்துல சரி நான் போற அந்த வெள்ளமலை காட்டுக்கா வெள்ளாடு ஓட்டிட்டு வரணும். யார் யாரு வந்தம்மா ஆட்ட மேய்ச்சம்மா அம்மா வீட்டை பார்த்து போயிருந்தா அவளை தெரியாது. நான் ஊரா தெரிய போறேன். ஆமா அழகு அப்படியேப்பட்ட ஒரு அழகியா யாங்க என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாத ஆளு நான். நல்ல மனுஷன். அன்னைக்கு அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்த்தேன். சரி ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் எங்க தாய் தப்பனுக்கு கல்யாணமா ஒண்ணு பண்ணி வைப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதே என் மனசுக்கு விரும்பின பிள்ளையா இருந்துச்சுன்னா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா பிடிச்ச பிள்ளையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா. அப்படி மனசு உள்ள ஆசை. சரி எப்படி தெரியுமா? எப்படி? வண்ணனிடமே வையழகியே சொல்லிவிடவா எந்த கதையே ஏட்டில் இல்லாதது நம் கதைதான். யாரும் சொல்லாதது என் நிலைதான். வண்ணனிடமே வையழகியே சொல்லிவிடவா எந்த கதையே இல்லாதது நம் கதைதான். யாரும் சொல்லாதது நம் நிலைதான். வண்ண நிலவே கையெழுதியே
அவளை பார்த்த உடனே அம்மா அப்படியாப்பட்ட ஒரு ஆசையா சரி நல்லிடத்தை சேர்ந்து அன்பை பாசத்தை இன்றும் மறவாத ஆறுமுகம் ஐயா அவர்கள் இந்த நாடக குழுவிற்காக 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். பாசத்திற்குரிய ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கலை குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அண்ணவர்களுக்கு எங்களது கலை குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள வணக்கப்பட இருந்துட்டான். அவன் எந்த ஒரு காரியம் தெரியுமானே, அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்து இளைச்சாமி கோனாருக்கும் மலையாட்டாளுக்கும் ஏன் அண்ணன்மார்களுக்கு லேவல பிறந்தவள். அம்மா அவள் பேரு வில்லையம்மா. அம்மா ஏன் பேரு வெள்ளச்சாமி. சரி, ஆனா ஒரு பெண்ணை விரும்புறது முக்கியம் இல்ல. கண்டிப்பா அவளுடைய மனசுல என்ன விருப்பம் இருக்கு தெரிஞ்சுக்கிட்ட விரும்பினோம்னா அம்மா அது நமக்கு நல்லது இல்ல. அம்மா அதனால என் மனசுல இருக்க ஆசையை விட்டப்ப சொல்லலாம்னு ஒரு பக்கத்துல போய் சரி இங்க நம்மள பிடிக்கலன்னு சொல்லிடுவாள். அம்மா இல்ல ஏத்துக்கிட மாட்டாள அப்படின்னு மனசுல ஒரு பயம். அன்னைக்கு தானே எங்க அப்பா பத்தி வந்துச்சு. எப்படி விறுவிறுன்னு கருவக்காட்டுக்குள்ள போனையா. சரி கருவக்காட்டுக்குள்ள போன உடனே கஞ்சாவையும் பட்ட சாராயத்தையும் வாங்கி குடிச்சு போட்டு சரி அளவு கலந்த போதை சரி ராஜ போதையில தள்ளமாடி வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துட்டு சரி இந்த சண்டாடி வெள்ளையம்மா வெள்ளாடு வச்சுட்டு இருந்தேன். ஆமா விறுவிறுன்னு அவ பக்கத்துல போனேன். சரி அடி வெள்ளையம்மா இன்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள உன்னை நான் பார்த்தனோ அன்னைக்கு என் மனசை பறி கொடுத்துட்டேன். சரி யார பார்த்தாலும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கு. என்கிட்ட யாரு வந்து பேசினாலும் நீ பேசுன மாதிரி இருக்குது. என் நேரமும் உன் நினைப்பு ஆமா கண்ணோரமா உறுத்திட்டு இருக்குது. சரி அதையில மட்டும் சொல்லு வெள்ளையம்மா, உன்னை காண முடியலன்னு உன்னை நான் கண்கலங்கமா வச்சு நான் காப்பாத்துறேன்னு கேட்டையா. சரி அதுக்கு வெள்ளையம்மா சொன்னா என்ன, அட பொட குடியார பயல. ஐயா நாங்களே முதல்ல சொன்னேன் உங்கள்கிட்ட. என்னன்னே சொன்னீங்க? ஆமா நாங்கெல்லாம் அந்த பக்கமே போறது இல்லை. சரி அப்படி ஒன்ன பார்த்து சொல்லிருக்கேன். ஆனா வெள்ளையம்மா ஆமா நின்ன பார்த்து நீ குடியாரப்பேன்னு சொல்றியா? கேக்குறீங்க. சின்ன வயசுல எங்க அப்பா முருங்காம்பட்டிக்கு போய் மாடு பிடிக்க போறோம்னு சொல்லி மாடு முட்டி மாண்டு பிடிச்சு விட்டான். ஆமா அந்த கஷ்டத்தை நினைச்சு கூட நான் குடிக்கல. என்னை வளர்ப்பதற்காக என்னுடைய தாய் வீடு வீடா போய் பட்டு சொம்பு விலைக்கு பண்ட மாத்திரங்களை என்னை வளர்த்து வந்த. ஆமா அந்த கஷ்டத்தை நினைச்சு கூட நான் குடிச்சது இல்ல. என் மனசுல இருக்க ஆசைய அம்மா உங்ககிட்ட சொல்லணும். நான் அந்த தைரியத்துக்காக தான் நீ நான் குடிச்சேன். ஓஹோ என்ன பார்த்து குடியாரப்பையன்னு கேட்கிறியா? அப்படின்னு வெள்ளச்சாமி என்னுடைய அண்ணன்மார்கள் 7 பேர் எனக்கு 7 இடத்து வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. அம்மா அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் வெள்ளாடு ஓட்டிட்டு வரேன். எனக்குன்னா தலையெழுத்தா நீ ஒரு குடியார பையனை தெரிஞ்சிருந்தா சத்தியமா சொல்றேன் இந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வந்திருக்க கூட மாட்டேயா. ஆமா உன்னைய மனசார விரும்பிருக்க கூட மாட்டேன்னு சொன்னாங்க. சரி அன்னையில இருந்து ஒரு மனது 2 மனதாகி விட்டது. கண்டிப்பா என்ன பக்கம் அவளோ பக்கம் நானும். சரி ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. இல்ல வேட்டைக்கெல்லாம் போறது கிடையாது. ஆஹா வில்லம்பு காடு கூடலாம் கொண்டு போய் எங்க அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ள பத்திரமா வச்சுட்டு சோத்துக்கெல்லாம் என்ன பண்ணுங்க? சோத்துக்கா? ஆமா அதுக்கு வேட்டைக்கு போறீங்களா? ஆமா ஆமா என்னுடைய காலக்கோடு கௌதாரி கட்ட வெள்ளமலா கொண்டு போய் புளிய மரத்து பொந்துக்குள்ள ஒளிய வச்சுட்டு சரி வெள்ளையமால கூட்டிட்டு போயிருவோம். மதுரை மேல்மாசி வீதிக்கு கூட்டிட்டு போய் ஒரு கடவிடாம ஏறி இறங்கி சரி அப்ப என்ன புண்பர்கள் ஆசைப்பட்டு கேட்கிறாளோ சரி அதை எல்லாம் மனசார வாங்கி கொடுத்தையா. நம்ம ஊர்ல தான் அருமையான ஒரு கன்னிவாடி. ஆமா இங்க இல்லாத பொருள் அங்க மதுரை அங்க மதுரை மேலவாரி வீதியில இருக்கு. அங்கே நீ போனீனா புது மண்டம் போனீங்கன்னா என்ன வேணுமோ வாங்கலாம். செட்டு வரையும் வாங்கலாம். சரி என்னென்ன வேணுமோ அங்க வாங்கலாம். எல்லாமே இருக்குது. சரி
எல்லாமே கூட்டிட்டு போய் ஒரு இடம் விடாம ஏறி இறங்கி வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து நானே வில்லையம்மால சந்தோஷமா இருந்தேன். சரி, ஆனா ஒரு பொம்பளை புடைய விரும்புறது முக்கியம் இல்ல. இல்ல இல்ல, இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொன்னவன் சொல்லவா, நாளைக்கு எனக்கு நீ தேவையில்லடான்னு சொல்லிட்டா எங்கன போவேன்? அம்மா பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா போகாத. அம்மா ஒரு ஆட்சி மாற 5 வருஷம், ஆனா பொம்பளை புள்ள மனசு மாற ஒரு நிமிஷம் போதும், ஒரு நொடி போதும்னே. ஆமா, ஒரு நிமிஷம். ஆமா, அப்படி வில்லையம்மா என்ன நீ மனசால விரும்புறது உண்மையா இருந்துச்சுன்னா இந்த தாய் மதுரை மீனாட்சி மன சாட்சிய வச்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறீ. சரி, என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என் கூட செத்தாலும் என் கூட என்ன விட்டு நீ ஒரு காலமும் போக கூடாது என்ன விட்டு நான் ஒரு காலமும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறீ கேட்டையா? சரி, அதுக்கு வில்லையம்மா வெள்ளச்சாமி என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் உன் கூட, அம்மா செத்தாலும் உன் கூட. சரி, உன்னை விட்டு நான் ஒரு காலமும் புரிய மாட்டேன். ஆமா, என்னை விட்டு நீ ஒரு காலமும் போக கூடாதுன்னு. சரி, நாளைக்கு வில்லையம்மால சத்தியம் பண்ணி. சரி, சத்தியம் பண்ண நாள்ல இருந்து 6 கண்ணு பட்டுச்சோம். சரி, இல்ல உன் கண்ணு பட்டுச்சோம். அன்னையில இருந்து என் வில்லையம்மாவை பார்க்க முடியல. ஏங்க சந்தோஷம், எங்க கண்ணு எப்ப நாங்க சேர்ந்துதான் இருப்போம், பார்க்க முடியல. ஆமா, உடல்நிலை சரியில்லாம பெத்த தாய் படுத்த படிக்கையோட கிடக்குற. சரி, அண்ணன் தண்ணி எடுத்து வைக்க கூட எங்க குடும்பத்துல ஆளு கிடையாது. இல்ல ஆத்தா முக்கியமா இல்லைங்க வெள்ளையம்மா முக்கியமான பார்க்கும் பொழுது, சரி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவளை பார்த்து போடுவேன், பாத்திரலாம். ஆத்தா உசுறு போச்சுனா திரும்ப பார்க்க முடியும், வருமா. அதனால ஊரா உயிராட்டாரது சிலம்பாட்டாரது தொழில வச்சுக்கிட்டு, சரி ஆத்தா உசுரை காப்பாத்தினையா. ஆமா, வெள்ளையம்மாவை பார்த்து 1 வருஷமா 2 வருஷமா, ஆமா இன்னையோட 15 வருஷம் ஆச்சுனே. 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, ஆனா இவள்ளையம்மாவை பார்ப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குதியா? எப்படியா? அவளுடைய அரைப்பு கோட்டை திருப்பத்தூர்ல, சரி முத்தாலம்மன் சாத்திரி திருவிழா மிக கோலாகலமா நடைபெற்றுக் கொண்டிருக்குது. சரி, அந்த திருவிழாவுக்கு இந்த வெள்ளச்சாமியோட ஒயிலாட்டப்பட்டி சிலம்பாட்டப்பட்டி நடைபெற இருப்பதால், ஆமா அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் மிக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, போறதுக்கு முன்னாடி எத்தனை ஊருக்கு போயிருக்கிறோம். ஆமா, எத்தனை இடத்துல இந்த வெள்ளையம்மாள வெள்ளச்சாமி கதைய பாட்டா படிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த ஊர் மந்தையில இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அருளாகப்பட்டது யார் இடத்துல இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு, ஆமா அதுக்கு பிறகு போவோம் நம்ம. கண்டிப்பா